வணக்கம் எம்கசி. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் கீழமை நீதிமன்ற தேர்வுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வந்திருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னால. பட் அதை பற்றி அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக எதுவும் பார்த்துக்கிறல. பட் என்ன ரீசன்ஸ்க்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் நாட் பெய்டு, ஃபீஸ் வந்து பே பண்ணாதவங்க, அதாவது அப்ளிகேஷனை மட்டும் போட்டுட்டு ஃபீஸ் பே பண்ணாமல் விட்டவங்க, இல்லாட்டி இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை போட்டுட்டு அதை வந்து மெயில் ஐடியை கேன்சல் பண்ணிட்டு செகண்ட் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை தான் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் நாட் பெய்டில் வந்து அந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த டியூ டேட்டுக்குள்ளே ஃபீஸை வந்து பே பண்ணாதவங்க அந்த ரீசனால், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் விடோ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சர்டிஃபிகேட் வந்து சரியாக அப்லோட் பண்ணாமல் சர்டிஃபிகேட் வந்து செல்லாத சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணது அந்த ரீசனால், சில பேர் அப்ளை பண்ணவங்க வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட் விடோ அந்த அண்டர் கேட்டகரிக்குள்ளே வரவே இல்லை, அப்போ ராங்காக அப்ளை பண்ணியிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரி புதுச்சேரியில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் உள்ள கீழமை நீதிமன்ற தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்குது, புதுச்சேரிக்காரவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த ரீசன் மட்டும் தான் 90% இந்த ரீசனால தான் ரிஜெக்ஷன் பண்ணி ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் நிறைய பேர்த்த ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் டிஸ்ட்ரிக்டில் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க இனியாரம். ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு காம்படிஷனாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிருக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது, நல்ல விஷயமா நீங்கள் நினைப்பீங்க. ஒரு 1000 பேருக்கு ஒரு 50 பேரோ 100 பேர் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா காம்படிஷன் வந்து உங்களுக்கு கம்மியாகுதுல்ல, நல்ல விஷயம் தானே. அதுக்கப்புறமா ஓஏ மசால்சிக்கான டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21 ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் 3 வரை பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறோம். இதுதான் ஃபைனல் டெஸ்ட் பேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செப்டம்பர் 21 ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் 10 வரை பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினர், ரீடர், பேலிஃப் இந்த மாதிரி போஸ்டிங்கான டெஸ்ட் பேஜ் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறோம். 2 பேஜுமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னும் ஒரு 2 or 3 days மட்டும் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 days மட்டும் தான் இருக்குது சொல்ல போனால். ஸோ இதில் வந்து இந்த நியூவாக ஃப்ரெஷ்ஷாக அந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் லாஸ்ட் டெஸ்ட் பேஜாக இருக்க போது நம்புகிறேன். ஏன்னா அக்டோபர் 3rd வீக் அண்ட் 4th வீக்கில் வந்து நம்ம எக்ஸாம் வந்து ரொம்ப பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா. அதனால இதுதான் லாஸ்ட் டெஸ்ட் பேஜாக இருக்கும். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரு அண்டு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பு அண்டு இந்த எம்எஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடாக உள்ள குரூப் தான், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், இதுக்கான லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.